எல்லாம் போடும். அந்த ஆசையும் போகும். ஆத்மாவை பாத்துட்டியான ஆத்ம தரிசனத்தாலே ஆசை அறுக்கலாம். இது 59வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினா ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய. இந்த ரசவர்ஜம்னு 2வது வரியில இருக்கிறத கொஞ்சம் முதல் வரியில இழுத்துக்குங்கோ. விஷயாக ரசவர்ஜம் வினிவர்த்தந்தே. விஷயங்களெல்லாம் ஆசையை தவிர மற்றபடி விலகி போகும். அந்த ஆசையும் விலகும் எப்போது? ஆத்மாவை பாத்துட்டியானா. இது 59. 60க்கு வருவோம். யததோக்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதா இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. இந்த மனசு ரொம்ப பலமானது, திருடமானது. இந்திரியங்கள் அதை விட திருடமானது. அது என்ன பண்ணு தெரியுமா? யததோக்யபி கௌந்தேய யததஹ. பிரயத்தனம் பண்றானோ இல்லையோத்தன், நன்னா பிரயத்தனம் பண்றவனாக இருந்தாலும் கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதா. விபஸ்சிதான்னா நன்ன ஞானம் படைத்தவன், பகுத்தறிவு படைத்தவன் அர்த்தம். பகுத்தறிவு படைத்தவன் நன்னா அடக்கணும்னு முயற்சி பண்ணுவான் அர்ஜுனா. பண்ணாலும் இந்திரியாணி பிரமாதீனி, இந்திரியங்கள்லாம் ரொம்ப பலமானவை. மனஹா பிரசபம் ஹரந்தி. மனச பலாத்காரமா பிடிச்சு இழுத்துடும். நம்ம மனசுன்னு வேண்டான்னு நினைச்சாலும் இந்திரியம் பிடிச்சு இழுத்துடும். இந்திரியத்தை கண்ணக்காத பொத்தின்றாலும் மனசு பிடிச்சு தள்ளிடும். இந்த தள்ளல் இழுக்கல் மாத்தி மாத்தி நடந்துட்டே இருக்கும். நாம நினைப்போம் இதை மூடினா கண்ணக்காது மூடினோட்டான்னா எல்லாம் போடும், ஒண்ணும் போகாது. அதே காலத்திலே மனசை இழுத்துட்டோம் நினைச்சோம்னா இந்திரியங்கள் பிடிச்சு இழுக்கும். இந்த ஸ்லோகத்துல என்ன சாதித்தான்? மனசு கண்டிப்பா இந்திரியங்கள்லாம் மனசை பிடிச்சு இழுக்கும். அதனாலே சுலபத்துல நீ நிறுத்திட முடியாது. அப்ப ஆத்ம சாட்சா்காரம் வேணும்னா இந்திரியங்களை அடக்குவாய். அது இந்த ஸ்லோகத்தின் கருத்து. இந்திரியங்கள் அடக்கினா ஆத்ம தரிசனம் கிடைக்கும். 60 ஆத்ம தரிசனம் கிடைச்சா இந்திரியங்கள் அடக்கியுள்ளான். 59. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு புரியல அர்ஜுனனுக்கு. இப்போ அதுல 61வது சுலபமான ஸ்லோகம், சுலபமான வழி. தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேஹி யஸ்ய இந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. தானி சர்வாணி சம்யம்ய. இது அழக்கா ஒரு குறுக்குழி சொல்லிட்டான் கண்ணன். இப்போ ஆத்ம தரிசனத்தாலே இந்திரிய நிகிரகம், இந்திரியங்கள் அடக்கினா ஆத்ம தரிசனம்னு சொன்னானா ஒண்ணு நிச்சயப்படுத்துறேன் அர்ஜுனா. இந்திரியங்களை அடக்கினாத்தான் ஆத்ம தரிசனம் கிடைக்கும். அதை நன்னா வச்சுக்கோ, எழுதி வச்சுக்கோன்னுட்டான். அடுத்து அப்ப மாத்தி சொன்னாரு இன்னொரு ஸ்லோகத்திலே, அதை மட்டும் வேண்டாம், உனக்கு நான் வேற வழி இப்ப சொல்லி தரட்டுமா என்ன? அதுக்கு வேற வழி சொல்றான். இந்திரியங்கள் அடக்கினாத்தான் ஆத்ம தரிசனம். அப்ப இந்திரியங்கள் அடக்க ஆத்ம தரிசனம்னு சொல்ல போறது இல்ல, வேறோ வழி சொல்லி கொடுக்க போறான் இந்திரியங்கள் அடக்கிறதுக்காக. என்ன வழி தெரியுமா? இந்திரியங்கள் அத்தனையும் கொண்டு என் திருமேனியில வச்சுடு, அவ்வளவுதான் வழின்னுட்டான். இது சுலபமான வழி. இந்திரியங்களை கண்ட இடத்துல விட்டாத்தானே கட்டமா இருக்கு. இப்போ கொண்டு போய் சுபாசிரயம்னு அவன் திருமேனிக்கு பேர். அப்ராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகம். அந்த விக்கிரகத்துல கொண்டு போய் உன் இந்திரியங்களை வச்சுடு. அப்படின்னா தானே இந்திரியங்கள் அடங்கி போகும். தானி சர்வாணி சம்யம்ய. தானி அந்த இந்திரியங்கள் அத்தனையும் சர்வாணி நன்றாக இடத்திலே சம்யம் அடக்கி யுக்த ஆசீத மத்பரஹ. யுக்த சித்த சமாதானத்தோட மத்பரஹா ஆசீத என்னிடத்திலேயே நிலைப்பிப்பாய். உன் கண்ணை எங்கிட்ட வச்சிரு, காதை எங்கிட்ட வச்சிரு, மூக்கை எங்கிட்ட வச்சிரு. குலசேகராழ்வார் என்ன சாதித்தார்? ஜிக்வே கீர்த்தய கேசவம் முரரிபும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த சமச்சய அச்சுத கதாஹா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு ஹரேஹே கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரக்ராண முகுந்த பாத துளசீம் மூர்தன்னு நமாதோக்ஷஜம். குலசேகராழ்வார் முகுந்த மாலைன்னு பாடினார். கொஞ்சம் முன்னாடி சுவாமி சாதித்தார் இல்லையோ, குலசேகராழ்வார் கோவில் கைங்கரியத்துக்காக திருவஞ்சிக்களத்திலே குலசேகராழ்வார் அவதார ஸ்தலத்திலே இன்னி வரைக்கும் சந்நிதி இல்லை. மத்த 11 ஆழ்வார்கள் அவதார ஸ்தலத்திலையும் சந்நிதி இருக்கு. திருவஞ்சிக்களம் கேரளால பிறந்தவர் கொல்லிகாவலன், கூடல் நாயகன், கோழிக்கோன் குலசேகரன். உஷதேயஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். திருவஞ்சிக்களத்துல மட்டும் ஆழ்வாருக்கு அவதார ஸ்தலத்திலே கோயில் இல்லை. அதனால சுவாமி நம்மாழ்வார் இந்தியா அறக்கட்டளை மூலமாக அதை கட்டணம்ங்கிற பெரிய திருமடி எடுத்துட்டு இருக்கோம். ஆரும் உதவலாம், எதுவும் உதவலாம், எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறோம். அதை உங்களிடத்திலையும் தெரிவிச்சுடுறேன். இப்போ ஏதோ சொல்றதுக்கு விஷயம் வந்ததுனால தெரிவிக்கிறேன். குலசேகராழ்வார் முகுந்த மாலையில பாடினார். திருவஞ்சிக்களத்துக்குள்ள திருக்குலசேகரபுரம்னு ஊர் இருக்கு. அங்க குலசேகராழ்வாருடைய வம்சத்துல வந்த ராஜா இன்னைக்கு இருக்கார்.
அவர்களுடைய குடும்ப கோவிலாக இருந்த முகுந்தனுடைய சன்னதி இன்னைக்கு குலசேகரபுரத்துல இருக்கு. அந்த முகுந்தனுக்கு அவர் பாடினதான் முகுந்த மாலையே. அந்த திருக்குலசேகரபுரத்துலதான் இப்ப கோவில் கட்டுறதுக்காக இடம் வாங்கிட்டோம். இன்னும் ஒரு மாசத்துல மழைக்காலம் முடிஞ்சு படுத்துனா கோவிலும் கட்டுறதுக்காக ஆரம்பிச்சிருவோம். ஒரு திருவேங்கடமுடையான் சன்னதியோட கூட குலசேகராழ்வாருடைய சன்னதி. ஏன்னா கேரள மாநிலத்துல ரொம்ப திருவேங்கடமுடையான் சன்னதி கிடையாது. அதுவும் அது திருச்சூருடைய சுத்து வட்டாரத்துல ரொம்ப இல்லை. அதனால சேர்த்தே கட்டுறதாக முயற்சி எடுத்துள்ளோம். ஆவன தாங்களும் யார் வேணும்னாலும் அதற்காக உதவலாம். யாரும் அடியனை வந்து பார்க்கலாம். என்ன விஷயம்னு மேற்கொண்டு தெரிவிக்கிறேன். குலசேகராழ்வார் என்ன பாடினார்? ஜிக்வே கீர்த்தய கேசவம், நாக்கு படைத்த பயன் அவனை பாட, முரரிப்பும் சேதோ பஜ, மனசு படைத்த பயன் அவனை நினைக்க, கை படைத்த பயன் அவனை வணங்க, கால் படைத்த பயன் அவனை நோக்கி நடக்க. நாம கேட்டோம் உடனே ஆழ்வாரே, எங்கிட்ட கண்ணு இருக்கு, ஆனா இன்னி வரைக்கும் கண்ணனை பார்த்ததே இல்லைன்னு சுகரு கோவம் வந்துருது. அவர் ஸ்ரீபா பாகவதத்துல அழகா சாதித்தார். உங்ககிட்ட கண்ணு இருந்து நீ கண்ணனை பார்க்கலன்னா அது எப்படி தெரியுமா? பர்காபீடான்னு கண்ணன் மேலே அழகா சாத்தின்னு இருக்கானு இந்த மயில் தொகை, இந்த மயில் பீலில ஒரு கண்ணு வரைஞ்சிருக்கும். அந்த கண்ணு என்னைக்கு பார்க்குமோ உன் கண்ணு அன்னைக்குதான் பார்க்கும். அதுவும் பிரயோஜனம் இல்லை, உன் கண்ணும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். கண்ணனை பார்க்காத கண்ணா இருந்தா மயில் தொகையில இருக்கிற கண். காது இருக்கு, காதுல பெரிய ஓட்டை இருக்கு, ஆனா கண்ணனை பத்தி நான் கேட்டதே இல்லைன்னு. அது பாம்பு புத்துல இருக்கிற ஓட்டைன்னு விட்டார். அதுலயும் தான் துவாரம் இருக்கு, இதுலயும் தான் ஓட்டம் இருக்கு. ரெண்டு தினாலே பிரயோஜனம் கிடையாது இல்லையா? என் கை ரெண்டு கை இருக்கு. இப்போ இந்த ரெண்டு கையை நான் கூப்பினதே கிடையாது கண்ணனுக்கு. ஷாவவ் கரவ், மிருத்த சரீரத்துல கை இருக்குமோ இல்லையோ அதை போலத்தான் உன் கையின்னு விட்டார். என்னுடைய கால் கண்ணனுடைய சன்னிதானத்தை நோக்கி நடந்ததே இல்லைன்னு. மரத்துக்கும் வேர் இருக்கு, உனக்கும் கால் இருக்குன்னு விட்டார். ரெண்டுமே போறது இல்லையோ இல்லையோ? இப்படிதான் என்னுடைய பிரயோஜனம், என்னுடைய சரீரத்தை நாம் கொண்டு போய் சரீரம் படைத்த பயனே விசித்ரா தேக சம்பத்திகி ஈஸ்வராய நிவேதித்தும், மறுபடியும் அவனுக்கு கொடுக்கறதுக்காகத்தான். அப்ப கண்ணையும் காதையும் அடக்கி அவன் திருமேனில வச்சுட்டோம்னா இது நமக்கு கண்ணன் சொல்லியிருக்கிற ரொம்ப சுலபமான வழி. ஸ்ரீவைஷ்ணவர்கள் எல்லாரும் கோவிலுக்கு போறத பழக்கமா வச்சிருக்கோம் இல்லையோ? எத்தனையோ திவ்ய தேசங்களுக்கு யாத்திரை போறோமே. எதுக்காக யாத்திரை? அந்தந்த பெருமாள் திருமேனிய மனசுல வாங்கிட்டோம்னா கண்டபடி கண்ணும் காதும் போகணும்னு சொல்றதே. அப்ப அதை அடக்கி அவன் திருமேனியில வச்சோம்னா அவன் உதவுகிறான். அதுதான் எளிதான வழி நம்முடைய இந்திரியங்களை அடக்க. அதை விட்டுட்டு இப்ப இத்தனை நாள் நீங்க யோசிச்சுட்டு சொல்லிட்டே இருக்காரு, எங்க இந்திரியத்தை அடக்க போறோம். இதுதான் நமக்கு வழி. இப்போ இந்திரியங்களை கொண்டு போய் திருமேனியில வைத்தோம்னா தானே அடங்கி போகும். அது பட்டி மேய்ந்து இங்க அங்க ஓடவே ஓடாது. தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேகி யஸ்ய இந்திரியாணி வசேகி, என் அருளாலே யாருக்கு இந்திரியங்கள் வசப்படுகின்றனவோ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா, அவனுக்கு தான் பிரக்ஞை பிரதிஷ்டிதமாகிறது. மனத்தை ஆத்மாவை நோக்கி செலுத்துகிறான். அதுக்கு அடுத்தது 62. இதுல 62, 63 இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் ஒன்னா சேர்த்து அர்த்தம் பார்த்துடலாம். இதுல என்ன சொல்றான்னா, அப்படி ஒருவேளை என்ன பத்தி நினைக்காமல் இந்திரியங்களை எங்கிட்ட வைக்காமல் தானே முயற்சி எடுத்து அதெல்லாத்தையும் வசப்படுத்திக்கலான்னு பாக்குறான் பாரு. அவன் பாடு எப்படி போறதுன்னு சொல்றேன் அர்ஜுனா, கேட்டுக்கோ. எங்கிட்ட வச்சுட்டான்னா நல்லது கிடைச்சிட போறது. எங்கிட்ட வைக்காம தானே முயற்சி பண்றான் பாரு, அவனுக்கு என்ன நிலையன்னு பாத்துக்கோ. 2 ஸ்லோகம் 62, 63. தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கத்தேஷு உபஜாயதே, சங்காத் சஞ்சாயதே காமஹ, காமாத் க்ரோதஹ அபிஜாயதே, க்ரோதாத் பவதி சம்மோஹः, சம்மோஹாத் ஸ்மிருதி விப்ரமஹ, ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசஹ, புத்திநாசாத் பிரணஷ்யதி. இது ஒரு அழகான படிக்கட்டு. ஒண்ணு இல்ல, நாம கெட்டு போற படிக்கட்டு. இது ஒண்ணு நல்ல படிக்கட்டு, ஏறி போற படிக்கட்டு இல்ல. இது இறங்கு முகம், அவரோகணம், கிடுகிடுகிடுன்னு தலகுப்புற விழப்போற படிக்கட்டு. இந்த கண்ணனை பத்தி நினைக்காமல் மத்தத பத்தி நான் நினைக்க ஆரம்பிக்கிறேன். சொந்த முயற்சி எடுக்கிறேன்னு இல்லையோ, அவன் உதவி வேண்டாம். அவன் திருமேனியை பத்தி நான் நினைக்க போறது இல்ல, எனக்கே என் மனசை அடக்கிக்க தெரியும் அப்படின்னு இவன் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறானோ இல்லையோ, அவனை பத்தி நினைக்கலன்னா உலகத்துல நம்ம தவிர 2 தான் உண்டு. நாம்ங்கிறது ஆத்மா. இதை தவிர வேற என்ன 2 இருக்கு? சித்து, அச்சித்து, ஈஸ்வரன். இருக்கிறதே 3 தானே. அதுல சித்து நாம, மிச்ச 2 என்ன? ஈஸ்வரன் அச்சித்தம். ஈஸ்வரனை பத்தி நினைக்கல, அப்ப அச்சித்த பத்தி தானே நினைச்சாகணும். வேற வழியே கிடையாது. தத்துவமே 3 தான். அதுல ஒண்ணு நானா போயிட்டேன், ஜீவாத்மா. மிச்சம் இருக்கிறது ஈஸ்வரன் அச்சித்தம். ஈஸ்வரனை பத்தி தான் நான் கவலைப்படலேன்னு விட்டுட்டேன். அப்ப மிச்சம் இருக்கிறது அச்சித்து தான். அச்சித்துங்கிறதான விஷயம். கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உடலும் இன்பம், சப்த ஸ்பரிச ரூபரச கந்தங்கள், அதை பத்தி நினைக்க ஆரம்பிச்சேன். என்ன இவரோட எனக்கு சண்டை, நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதனால இவனை பத்தி நினைக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன். தியாயதோ விஷயான் பும்சஹ, இந்த புருஷன் விஷயங்களை பத்தி நினைக்க ஆரம்பித்தால் சங்கத்தேஷு உபஜாயத்தே. சங்கம்னா பற்று. முதல்ல கண்ணால பாக்குற விஷயத்தெல்லாம் பற்று பிறக்கும்.
இவன் பார்த்துட்டே இருந்தா அதுல பற்று ஏற்படும். சங்காத்து சஞ்சாயத்தே காமஹா. ஒரு நாள் வாசல்ல போறச்சே பார்ப்போம், 2ஆம் நாள் வாசல்ல போறச்சே பார்ப்போம், 3ஆம் நாள் வாசல்ல போறச்சே பார்ப்போம், 4வது நாள் பற்றுங்கிறது ஆசையா மாறிடும். முதல்ல சங்கமா இருந்ததா, அது இப்ப காமமா மாறிடுது. சங்காத்து சஞ்சாயத்தே காமஹா. அந்த காமப்பட்ட வஸ்து கிடைச்சுடுத்துன்னா பிரச்சனை ஒண்ணு இல்ல. கிடைக்கலன்னா காமாத் குரோதா அபிஜாயத்தே. கிடைக்காம தடுத்தவன் பேர்ல எல்லாம் காமம் கோபமாயிடும். காமாத் குரோதா அபிஜாயத்தே. ஏன் கோபம் வந்தா என்னன்னு கேட்டோம். யோ குருத்தோ ஹன்யாது குரு நபி. கோபம் வந்தவன் குருவை கொனுடுவன்கிறது சாஸ்திரம். அந்த கேவலமான பாவம் நமக்கு வேணுமா? அப்போ காமம் குரோதமா மாறிடுது. சரி, கோபப்பட்டா என்ன? குரோதாத் பவதி சம்மோகா. சம்மோகம்னா பகுத்தறிவு இன்மை. கோபம் வந்துட்டாலே பகுத்தறிவு போடும். கோபம் வராம இருந்தா தான் பகுத்தறிவு நிற்கும். குரோதாத் பவதி சம்மோகா. சம்மோகாத்து ஸ்மிருதி விப்ரமஹ. பகுத்தறிவு போயிடுத்துன்னா ஸ்மிருதி ஸ்மரணைன்னு நினைவு சொல்றோம் இல்லையோ, நினைவே இருக்காது. பகுத்தறிவு இருந்தா தானே நான் எந்த காரியத்தை ஆரம்பிச்சேன்னு ஞாபகம் இருக்கும். இது இத்தனையும் கர்மயோகத்தை ஆரம்பிச்சேன்னு இல்லையா ஆத்ம சாட்சா்காரத்துக்காக, அதுவே போடும். இவனுக்கு பகுத்தறிவே இல்லைன்னா ஸ்மிருதி எங்க இருக்க போறது? ஸ்மிருதி போயிடுத்து. ஸ்மிருதி பிரம்சாது புத்தி நாசா. ஸ்மிருதி போயிடுத்துன்னா இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஞானமும் அத்து போகும். ஏன் ஸ்மிருதி போயிடுத்துன்னா ஞானம் போடும்னு சொல்றோம் தெரியுமா? வண்டியில ஏறி உட்கார்ந்தோம், சுவாமி ஒரு சீட்டு கொடுன்னு சொன்னோம். அவர் எந்த ஊருக்கு போனன்னு கேட்டார். இவனுக்கு ஸ்மிருதி பிரமம். இவன் எந்த காரியத்தை எடுத்தாங்கிறது மறந்து போயிடுது. அதனால எந்த ஊருக்கு போகணும்னு தெரியலன்னா அடுத்தது நமக்கு என்ன பேர் கிடைக்கும்? பைத்தியம் பேர் கிடைக்கும் இல்லையோ. அதத்தான் ஸ்மிருதி விப்ரமம்னு முதல்ல சொல்லிட்டான். எடுத்த காரியம் மறந்தது. எந்த ஊருக்கு போனோன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னேன்னா அது ஸ்மிருதி விப்ரமம். ஸ்மிருதி விப்ரமம் ஏற்பட்டா உடனே ஞானம் போடும். ஞானம் இல்லைன்னு தானே பட்டம் எனக்கு உடனே கிடைக்கும். அதத்தான் புத்தி நாசகான்னுட்டான். அந்த புத்தியே நாசம் ஆயிடுதுன்னா புத்தி நாசாத்து பிரணஷதி. புத்தி இல்லாத ஆத்மா வாழ்ந்தே பிரயோஜனம் இல்ல அர்ஜுனா, அவன் போனத்துக்கு சமம்னுட்டான். அப்ப இது எவ்வளவு அழகா குப்பரை நான் விடறேன். பகவானை பத்தி நினைக்கல, அதனால விஷயங்களை பத்தி நினைச்சேன். சங்கம் ஏற்பட்டது. சங்கம் காமமாச்சு, காமம் குரோதமாச்சு, குரோதம் பகுத்தறிவு அழித்தது. பகுத்தறிவு அழிஞ்ச உடனே எடுத்த காரியம் மறந்து போடுது. எடுத்த காரியம் மறந்ததுனால புத்தியே போடுது. புத்தி போனதுனால எனக்கே நாசம். இப்படித்தான் நடக்கும் அர்ஜுனா. என்னை பத்தி நினைக்காம நீ விஷயத்தை பத்தி மட்டும் நினைச்சியானா தலகுப்பரை இப்படித்தான் விழுவாய். 62, 63. அதற்கு மேலே 64வது ஸ்லோகத்திலே என்னை பத்தி நினைத்தால் நான் அருள் புரிகிறேன். அது சாதிக்கிறேன் 64. ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியை சரன் ஆத்மவசைகி விதேயாத்மா பிரசாதம் அதிகச்சதி. பிரசாதம்னா மனத்தெளிவு. மனத்தெளிவை அடைகிறான். எப்படி? என்னை பத்தி நினைச்சான்னா ஆத்மவசைகி இந்திரியைகி, தனக்கு வசப்பட்ட இந்திரியங்களாலே விஷயான் சரன், விஷயங்களை தாண்டி நிற்கிறான். என்ன இந்திரியங்களை கொண்டு என்னிடத்துல வச்சானா என் அனுகிரகத்தாலே ராகம் துவேஷம் போயிடுறது அவனுக்கு. ராகம்ங்கிறது ஆசை, துவேஷம்ங்கிறது விரோதிக்கிறது. இந்த ரெண்டையும் தொலைச்சுட்டான். எப்ப ராகத்வேஷமும் இல்லையோ இனிமே இவனுக்கு இந்திரியங்கள் அடக்கிறது கட்டமே இல்லை. விஷயங்களிலிருந்து தாண்டி நிற்கிறான். சாதித்தார். ராகத்வேஷ வியுக்தைஸ்து. ஆத்ம தரிசனத்துக்கு ரொம்ப சுலபமான வழியை சொல்றான் கண்ணன். இப்ப கொழுந்து இந்திரியங்களை எங்கிட்ட வச்சியானா ராகத்வேஷங்கள் போயிடும். ராகத்வேஷம் போயிடுத்துன்னா இந்திரியங்களை அடக்கிவிடலாம், உன் வசத்துக்கு வந்துடும். இந்திரிய வசத்துக்கு வந்துடுத்துன்னா பிரசாதம் மனத்தெளிவு ஏற்பட்டுடும். மனத்தெளிவு ஏற்பட்டா கிழிய பதில் சொல்லிட்டான். தெளிந்த மனசிலே ஞான யோகம் பிறக்கும். ஞான யோகம் பிறந்த ஆத்ம தரிசனம் கிடைக்க போறது இல்லையோ. இது ஒரே படிக்கட்டு தான், விடாம மாத்தி 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 விஷயம் வரும். எத்தனை தரம் மாத்தினாலும் அத்தனை தரம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக புரிஞ்சுங்க. என்ன வெவ்வேறு விதமா சொன்னாத்தான் புரியும். 8 குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பா. 5, 3, 8, 4, 4, 8, 3, 5, 8, 2, 6, 8, 1, 7, 8 சொல்லிட்டே இருந்தா தானே 8 மனசுல நல்லா நிற்கும். அதனாலதான் கண்ணன் இப்ப விடாம எப்படி சொல்லணுமோ சொல்லிட்டே இருக்கான். ஆழ்வார்கள்லாம் 10 பாசுரம் பாடுவா. கடைசியில என்ன சொல்லுவா தெரியுமா? 5 மைந்தும் 30 சொல்லிடுவா. 2 9 9 1 3 மேடும் விதவிதமா அந்த 10 பத்தி சொல்லிட்டே இருப்பா கடைசி பாட்டுல ஆழ்வார்கள். அப்படி எல்லாம் புரிய வைக்கணுங்கிறதுக்காக. அதே போல இங்கேயும் கண்ணன் மறுபடியும் சாதிக்கிறான். இந்திரியங்களை கொண்டு என்னிடத்துல வை, ராகத்வேஷங்கள் போயிடும். உடனே இந்திரியங்கள் வசத்துக்கு வரும். வசத்துக்கு வந்தா மனத்தெளிவு ஏற்படும். 64. அதுக்கு மேல 65 சாதிக்கிறான். பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிரஸ்ய உபஜாயதே. பிரசாதே மனத்தெளிவு ஏற்பட்டால் சர்வதுக்கானாம் எல்லா துக்கங்களில் நின்னும் ஹானிகி அஸ்ய உபஜாயத்தே துக்கங்கள் வெட்டப்படுகின்றன. ஹானிகின்னா துக்கங்களை விளக்கிறது, துக்கத்துக்கு கட்டம்.
இவனுக்கு எல்லா துக்கங்களிலிருந்தும் கட்டமானவை விலக்கப்படுகிறது. இனி துக்கம் கிடையாது. பிரசன்ன சேதசா, தெளிந்த மனது படைத்த அவனுக்கு பிரசன்ன சேதசாகி ஆசு புத்திஹி பர்யவதிஷ்டதே. அவனுக்கன்றோ, இந்த ஹீங்கிறது எந்த அர்த்தத்துல வரும்னா அவனுக்கு தானே அப்படிங்கிற மூலியம், அதாவது தெளிந்த மனது படைத்தவனுக்கு தானே ஞான யோகம் பிறக்கும் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையோ, அதே போலத்தான் ஹி பிரசன்ன சேதசா ஹியாசு புத்திஹி பர்யவதிஷ்டதே, அவனுக்கு தான் ஞான யோகம் பிறக்கும். 65வது ஸ்லோகம் 66ல சாதிக்கிறான். நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய நச அயுக்தஸ்ய பாவனா. இது இன்னொரு படிக்கட்டு. அதுல சாதிக்கிறான், நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய, ஒருத்தனுக்கு ஆத்மாவை பத்தின அறிவு இல்லேன்னு வச்சுப்போம், புத்தி இல்லைன்னு அர்த்தம். ஆத்மாவை பத்தின அறிவு இல்லாமல் போவது எப்போது? சுபாசிரயமான கண்ணனை பத்தி அவன் நினைக்கல, அப்ப ஆத்மாவை பத்தின அறிவு அவனுக்கு பிறக்காது. கண்ணனை பத்தி நினைக்கலன்னா ஆத்மாவை பத்தின அறிவு பிறக்காது. ஆத்மாவை பத்தின அறிவே பிறக்கலன்னா ஆத்மாவை பத்தி தியானம் பண்ணவே மாட்டான். ஆத்மாவை பத்தி தியானம் பண்ணலன்னா விஷயங்கள்ல இருக்கிற ஆசை போகவே போகாது. ஆசை போகலன்னா ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்காது. இது இப்ப வேறொரு மாதிரி சொல்றான். எல்லாம் ஒரே சுத்தி சுத்தி வர்ற சக்கரம் தான். நாஸ்தி புத்திர் அயுக்தஸ்ய, அயுக்தஸ்ய என்ன பத்தி நினைக்காதவனுக்கு நாஸ்தி புத்திஹி, ஆத்மாவை பத்தின நினைவு புத்தியே ஏற்படாது. அயுக்தஸ்ய நாஸ்தி பாவனா, அப்படி ஆத்மாவை பத்தின புத்தி ஏற்படலைன்னா பாவனா அந்த இடத்துல தியானம், ஆத்மாவை பத்தி தியானமே பண்ண மாட்டான். நச்ச அபாவயதா சாந்திஹி, அப்படி ஆத்மா பத்தி தியானம் பண்ணலன்னா சாந்தியே ஏற்படாது. அசாந்தஸ்ய குத சுகம், சாந்தியே கிடைக்கலன்னா இவனுக்கு சுகம் எங்க கிடைக்க போறது? இங்க சுகம்ங்கிறது மோட்சத்து குறிக்கும் சாட்சா்காரத்தை. 66வது ஸ்லோகம். அடுத்தது 67வது ஸ்லோகத்திலே ஒரு இந்திரியத்தை துளி விட்டுட்டியானா கூட அர்ஜுனா, ஒரு தோல்பை முழுக்க தண்ணீர் அடைச்சு ஒரு ஓட்ட போட்டாலும் தண்ணீர் அத்தனை எப்படி வெளியில போடுமோ, பட்ட சிரமம் அத்தனை வீணா போடும். அதனால எல்லாத்தையும் நன்னா அடைச்சுடு. ஏன்னா இங்கேயான ஒரே ஒரு ஓட்டை இருந்ததுன்னா கப்பல்ல ஒண்ணு இல்ல சுவாமி, சின்ன ஓட்ட மூலையா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அத்தனை கப்பலை சேர்ந்து கவிழ்ந்து படாதா? அதனால அர்ஜுனா ஜாகிரதையா இருந்துக்கோ. இந்திரியாணாம் கி சரதாம் என் மனஹா அனுவிதீயத்தே. என் மனஹா, யார் ஒருத்தன் மனசை அப்படியே திரிகிற இந்திரியங்களின் பின்னே போக விட்டு இருக்கிறானோ, மனச கட்டுப்படுத்தலே இந்திரியங்கள் பின்னாடி போக விட்டுட்டான்னு அர்த்தம். இந்திரியாணாம் கி சரதாம் இந்திரியாணாம் கி என் மனஹா அனுவிதீயத்தே, யாருடைய மனசு மேய்ந்து திரிகிற இந்திரியங்களின் பின்னால் அனுவிதீயத்தே போகவிடப்பட்டிருக்கிறதோ அவனுக்கு ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுர் நாவமிவாம்பசி. ததஸ்ய, அந்த மனம் என்ன பண்ணுமா? ஹரதி பிரக்ஞாம், ஆத்ம விஷயமான ஞானம் இருக்கும் இல்லையோ, அதை பிடிச்சு ஹரதி இழுக்கிறது. மனசே இழுக்கும். மனசை எவன் இந்திரியங்களுக்கு பின்னாடி போக விட்டுருக்கிறானோ அந்த மனசு வேணும்னு அவனுக்கு எதிர்த்தாப்புல வேலை செய்யும். அது என்ன பண்ணும்னா, நான் இந்திரிய விஷயமாவே பாத்துக்கிறேன், ஆத்ம விஷயமான புத்திய நான் வளரவே விட மாட்டேன் என்று பிடிச்சு அது இழுத்துட்டே இருக்குமா. எதே போலன்னா வாயுர் நாவமிவாம்பசி, அம்பஸ்ங்கிறது தண்ணீர், வாயு எதிர்த்து வீசுற காத்து, நாவம்ங்கிறது படகு, படகு போயிட்டு இருக்கு தண்ணீரிலே, எதிர்த்து வீசுற காத்து போக விடாம அதை தத்தளிக்க வைக்கும் இல்லையோ, அதே போல இந்த மனசு என்ன பண்ணும் தெரியுமா? பகவானை பத்தி நினைக்காமல் விஷயத்தை பத்தி நினைக்க ஆரம்பிச்சியானா அது பண்றது இந்திரியங்களுக்கு பின்னாடி மனசு போகும். ஆத்ம விஷய புத்திய வளரவே விடாது. அது கப்பலை போட்டு காத்து அலக்கழிக்கிறா போலே அழக்கழிச்சிரும் நினைக்காதே. இதுக்கு ஒரே வழி என்ன தெரியுமா? அந்த கப்பலை நேர பகவான் நோக்கி செலுத்துறதான். அப்ப தானே அந்த கப்பல் அடிபடாமல் வந்துவிடும். 67வது ஸ்லோகம். 68 தஸ்மாத்யஸ்ய மகாபாகோ நிகிரஹீதானி சர்வசஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யா தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. தஸ்மாத், அதனாலே, யஸ்ய மகாபாகோ நிகிரஹீதானி சர்வசஹ, எல்லாவற்றில் நின்னும் நீ விலக்கி ஆக வேணும். எதை எதிலிருந்து விலக்கணும்? இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யா, இந்திரியங்களை இந்திரியங்களுடைய விஷயங்களிலிருந்து விலக்கி விடுவாய். இந்திரியார்த்தேப்யா தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா, அவனுடைய பிரக்ஞை பிரதிஷ்டிதம். 68ஓட முடிச்சுட்டான் இந்திரியங்களை அடக்கிறத பத்தி. ஆக 30வது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்ம நித்தியத்துவம், 31ல இருந்து 53 வரைக்கும் கர்மயோகம். அதுக்கப்புறம் அர்ஜுனுடைய கேள்வி 54, 55ல இருந்து 68 வரைக்கும் இந்திரியங்களை அடக்குதல். இனி கடைசியாக கொஞ்சம் ஸ்லோகம் 68 பார்த்துட்டோம், இன்னும் 4 ஸ்லோகம் தான். அதுல 69, 70, 71 இந்த 3 ஸ்லோகங்களாலே மறுபடியும் 3 நிலை.
அதுல 69வது ஸ்லோகத்தாலே உயர்ந்த நிலை, 70 நடுவான நிலை, 71 கீழ்நிலை. இந்த 3 நிலை என்ன தெரியுமா? 71 கீழ்நிலையில் முயற்சி எடுக்கிறவனுடைய நிலை. அதுக்கப்புறம் 70, அதுக்கு முன் ஸ்லோகம் இருக்கும் இல்லையோ, அது நடுவான நிலை. நல்ல பிரதிஷ்டிதமான ஞானம் வந்துடல, ஆனாலும் இந்திரியங்களால விகாரமும் அடையலை. இது 2வது நிலை. 3வது நிலை விகாரமும் கிடையாது, எதுவுமே கிடையாது, நல்ல பிரதிஷ்டிதமான நிலை. இந்த 3 நிலையை பத்தி தான் 69, 70, 71 அல்ல 69